பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் உண்டு பண்ணிய பிரம்மாண்டமான படைப்புகளை பார்க்கிலும் தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை கவனிங்க சீர்படுத்துகிறது. உள்ளே இருக்கிற காரியங்கள் அசுசியாக இருந்தால் சுத்தமாக்குகிறது, சோர்ந்து போயிருந்தால் வார்த்தை வரும்போது பலப்படுத்துகிறது, தூக்கி நிறுத்துகிறது. கர்த்தர் கூட இருக்கிறாரு, நம்முடைய எதிர்காலம் அவரால் சிறப்பிக்கப்படும், என் குடும்பம் கட்டப்படும், என் பிள்ளையுடைய வாழ்க்கை, என் மகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்த்து கொள்வார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ஒரு விசுவாசத்தை கொடுப்பதே தேவனுடைய வார்த்தை தான். ஆமென். ஆகவே தேவனுடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் வாசிக்க போகிறோம். இந்த மாதத்தின் 1ஆம் தேதி நாம் ஒரு வார்த்தையை படித்தோம். அதே வார்த்தையை இப்பொழுதும் படிக்க போகிறோம். லேவியராகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இங்க நல்ல ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். இதை கவனிங்க. தெருவில் போகிற ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லிட முடியாது. பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லிட முடியாது. விக்கிரக ஆராதனையில் இருக்கிற மக்களுக்கு, கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மக்களுக்கு, தாந்தோன்றித்தனமாக தேவனை தேடாமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிற மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை. தம்மை தேடி வருகிற பிள்ளைகளை பார்த்து தான் சொல்லுகிறார். தம்முடையவர்களை பார்த்து சொல்லுகிறார். தம்முடைய இரத்தத்தாலே கழுவப்பட்ட பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். தம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். தமக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாக வாழுகிற மக்களை பார்த்து சொல்லுகிறார். நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். ஆமென். எழுத்தின்படியே இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால், அன்பானவர்களே, இஸ்ரவேல் என்று சொல்லப்படுகிற ஜனத்துக்கு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இஸ்ரவேல் என்று ஜனத்துக்கு சொல்லப்படுகிற வார்த்தை இந்த காலங்களிலே, இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நாம இஸ்ரவேல் மக்கள் இல்லையே, ஆகவே நமக்கு பொருந்துமா என்றால் பொருந்தும். எப்படி என்றால் கவனிங்க, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆமென். ஆகவே நாம் எப்படி ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாறுகிறோம் என்றால் கவனிங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்திருக்கிறார், ரத்தம் சிந்தி இருக்கிறார், மரித்தார், 3ஆம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்து பரலோகத்திற்கு போயிருக்கிறார், வரப்போகிறார் நம்மை மீட்டுக்கொள்ள. இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது கவனிங்க, விசுவாசித்து மாத்திரமல்ல, அவரோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நாமும் அவருடைய ஜனங்கள், நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் எனப்படுவோம். ஆமென். அப்போ கவனிங்க, இந்த இடத்துல அவர் யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பாகவே அவர் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் எங்கே இருந்தார்கள்? கிட்டத்தட்ட 430 வருஷம் எகிப்து என்று சொல்லப்படுகிற நாட்டிலே அவர்கள் அடிமை மக்களாக வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய ஜீவனே அவர்களுக்கு கசப்பாய் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் சொல்லன்னா துன்பத்தை அவர்கள் பார்வோனின் நிமித்தமாய் அனுபவித்த பொழுது, சாவு வராதா, எங்களை விடுவிக்க ஒரு இரட்சகர் வரமாட்டாரா என்று அவர்கள் வேதனையில் அவர்கள் பெருமுச்சோடு கூட கடவுளை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவர்களை நினைத்தருளி அவர்களுக்கு ஒரு இரட்சகனாக மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலை ஆக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு என் ஜனங்களை, நான் தெரிந்து கொண்ட மக்களை நான் கொண்டு வந்து அங்கே அவர்களை வைத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று அவர் வேதத்திலே வாக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே இந்த காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் கவனிங்க தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தாயின் கர்ப்பத்திலே உருவாக முன்பாகவே அவர் தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமர் புஸ்தகத்திலே பரிசுத்தவான் எழுதுகிறார், அவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இங்க வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கீங்கன்னா சும்மா இல்ல. பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று இயேசு சொல்லி இருக்கிறார்.
ஆக இங்கே வந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருடைய மக்களாக, நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருக்கும்படிக்கு தாயின் கருவிலே நீங்கள் உருவாகும் முன்பாகவே உங்களை தெரிந்து கொண்டார். அந்த தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என் ஜனம், நீ என் மகள், நீ என் மகன், நான் உன்னுடைய வாழ்க்கையிலே உலாவ இடம் கொடு. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போய்விடாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்கவே முடியாது என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆக நம்முடைய தேவன் நமக்குள்ளே உலாவ வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் நடத்த வேண்டும். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், மனசு சொல்றதெல்லாம் கேட்டு இஷ்டப்படி வாழ்வது கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல. அது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. ஆமென். அது வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்கள், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். அவர் நம் நடுவிலே உலாவுவாரானால், அவர் நம் நடுவிலே இருப்பாரானால், அவர் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் இருப்பாரானால், அவர் நம்முடைய மக்கள் மத்தியில் இருப்பாரானால், அங்கே பாவத்துக்கு இடமில்லை, அங்கே வேதனைக்கு இடமில்லை, அங்கே பயத்துக்கு இடமில்லை, அங்கே பிசாசுக்கு இடமில்லை. அவர்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவரே, கடந்த காலங்களில் நீங்களும் நானும் ஏதோ ஒரு கல்லுக்கு முன்பாக, ஏதோ ஒரு மரத்துக்கு முன்பாக, ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு முன்பாக நின்று சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி கெஞ்சி கொண்டிருந்தோம். உண்டாக்கினவரை புறமே தள்ளி உண்டாக்கப்பட்டவைகளுக்கு முன்பாக கரங்கூப்பி நீதான் என் கடவுள் என்று சொன்னமே, அதுவே அவரை அவமானப்படுத்தியதற்கு அடையாளம். ஆனால் காட் கிரேஸ், உன்னை என்னையும் தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இருக்கிறார். 1 பேதுரு புஸ்தகத்திலே பேதுரு மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரிக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. நீங்க எல்லாம் அவருடைய சொந்த ஜனம். சொந்தக்காரன் கூட உனக்காக எனக்காக சொந்த ரத்தத்தை கொடுக்கவில்லை, ஆனால் உனக்காக எனக்காக சொந்த ரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவுவேன். என் மகளே, உன் இருதயத்திலே உலாவுவேன், உன் வாழ்க்கையிலே நான் உலாவுவேன். ஆமென். அப்போ நீங்களும் நானும் அவர் உலாவுவதற்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கொஞ்ச காலம் தான் வாழ போகிறோம். எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் தெரியாது. ஆகவே பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், சாபம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அக்கிரமங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பாவம் ஆறா போய் கொண்டு இருக்கிறது. ஆகவே பாவத்தை கண்டு ரசிக்காதே, இச்சிக்காதே, அது உன்னை பாதாளத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். பரிசுத்தத்தை நோக்கிப்பார், படைத்தவரை நோக்கிப்பார். அவர் உனக்குள்ளே உலாவுவாரானால் இங்கேயும் ஆசீர்வாதம், மறுமையிலே நித்திய ஜீவன். ஆமென். அப்போ ஒரு காலத்தில் கவனிங்க, விக்கிரக ஆராதனையில், பாவ வாழ்க்கையில், சபிக்கப்பட்ட ஜீவியத்தில் இருந்த உங்களை என்னையும் கர்த்தர் பிரித்தெடுத்து இப்போது அவருடைய சொந்த ஜனமாய் மாற்றி இருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள்? அத்தனை பேர் அவருடைய சொந்த ஜனங்கள். எத்தனை பேர் இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் அத்தனை பேர் அவருடைய ஜனங்கள். ஆமென். ஆகவே அன்பானவர்களே, இந்த வார்த்தை யாருக்கு கர்த்தர் சொன்னார் என்றால் இஸ்ரவேலுக்கு சொன்னார் என்று சொன்னேன். அப்படித்தானே? இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் 12 கோத்திரத்தின் மக்கள். அந்த 12 கோத்திரத்தின் மக்களாகி இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ கவனிங்க, யார் இந்த இஸ்ரவேல் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்போமானால், கவனிங்க, அந்த இஸ்ரேல் என்று யாருக்கு ஆண்டவர் சொன்னார் என்றால் யாக்கோபுக்கு. ஆமென். யாருக்கு சொன்னார்? முத இந்த இஸ்ரேல்ன்ற பேரை யாருக்கு வச்சார் ஆண்டவர்? யாக்கோபுக்கு. எந்த இடத்துல? யாப்போக்கு என்கிற ஆற்றிலே. கவனிங்க, அவர் தம்முடைய மனைவி, பிள்ளைகள், உடைமைகள்
எல்லாரையும் முன்பே அனுப்பிவிட்டு ஏசாவின் கைக்கு தன்னுடைய குடும்பத்தை கர்த்தர் தப்புவிக்கும்படிக்கு அங்கே இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், போராடி செபித்தார். தேவன் இறங்கி வந்தார். அங்கே அவனை பார்த்து நீ யார் என்று கேள்வி கேட்டார். அப்பொழுது அந்த யாக்கோபு சொன்னான், ஆண்டவரே நான் ஒரு எத்தன். உன் பேர் என்ன என்று கேட்கிறார். நான் ஒரு எத்தன். யாக்கோபு என்றால் என்ன என்று அர்த்தம் என்றால் எத்தன். ஆகவே கவனியுங்கள் அன்பானவர்களே, அவன் ஒத்துக்கொள்ளுகிற வரைக்கும் நீ யார் யார், அதாவது உன் குணாதிசயத்தை ஒத்துக்கொள். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். ஆமென். நான் பர்ஃபெக்ட்னு சொல்லாத. இங்க எவனும் பர்ஃபெக்ட் கிடையாது, இங்க யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம எல்லாரும் பர்ஃபெக்ட் ஆகும்படிக்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே நீ யார்? உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாக நான் உன்னை கேட்கிறேன், நீ யார்? படைத்தவனுக்கு தெரியாதா அவன் யாக்கோபு? படைத்தவனுக்கு தெரியாதா அவன் ஒரு எத்தன் என்று? ஆனாலும் அவன் வாயாலேயே வரும்படிக்கு கர்த்தர் காத்திருந்தார். ஆமென். அப்போ அவன் ஒத்துக்கொள்ளுகிறான், என்னன்னா நான் ஒரு எத்தன், நான் ஒரு ஏமாற்றுபவன். ஆமென். பிற்பாடு அவன் வாழ்க்கையே கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். இனி நீ எத்தன் அல்ல, இனி நீ திருடன் அல்ல, இனி நீ யாக்கோபு அல்ல, இனி நீ இஸ்ரவேல், தேவனுடைய பிரதிநிதி, தேவனுடைய பிரபு எனப்படுவாய். கரங்களை தட்டி தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். ஆமா, அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடந்த காலங்கள் எல்லாம் யாக்கோபு மாதிரி, எத்தன் வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி, சகல திருட்டுத்தனங்கள், ஏமாற்றுகிற குணாதிசயங்கள், பொய், நிறைய குள்ளநரித்தனம் வேலைலாம் செஞ்சிருப்போம் கடந்த காலங்களில். மாயை பின்பற்றி போயிருப்போம், உலகத்தை பின்பற்றி போயிருப்போம். அது யாக்கோபின் வாழ்க்கை, அது எத்தனுடைய வாழ்க்கை. ஆனால் யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் கர்த்தர் பிரித்தெடுத்து, இனி நீ எத்தன் அல்ல, நீ தேவனுடைய பிரபு எனப்படுவாய், இஸ்ரவேல் எனப்படுவாய். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ நீங்க தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஆகவே இந்த யாக்கோபு பெயரை சொல்லிதான் கர்த்தர் சொல்றாரு, நான் யாக்கோபின் தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவருக்கு பேரே இல்லை என்று கடந்த வாரத்திலே சொன்னேன். அவருக்கு பேரே கிடையாது. ஏன்னா அவருக்கு துவக்கம் இல்லை, முடிவும் கிடையாது. அவருக்கு துவக்கம் இல்லை, உங்களுக்கு எனக்கு ஒரு துவக்கம் இருக்கிறது, பிறந்த நாள் இருக்கிறது, அதே மாதிரி ஒரு இறந்த நாளும் வரும். ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, துவக்கமும் கிடையாது, அவருக்கு மரணமும் கிடையாது. அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவுமானவர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். கவனிங்க, இந்த உலகங்கள் உண்டாவதற்கு முன்பாக, வாடங்கள் உண்டாவதற்கு முன்பாக, பரலோகங்கள் உண்டாவதற்கு முன்பாக, தேவ தூதர்கள் உண்டாவதற்கு முன்பாக, சிங்காசனங்கள் உண்டாவதற்கு முன்பாக, அதிகாரங்கள் உண்டாவதற்கு முன்பாக, சகல வஸ்துக்கள் உண்டாவதற்கு முன்பாக, சகல தேவர்கள் உண்டாவதற்கு முன்பாகவே அவர் இருக்கிறவராகவே இருந்தார். அவராலே சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. கரங்களை தட்டி அந்த அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த அவர் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவானவர், வார்த்தையானவர் தான் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப கவனிங்க, யாக்கோபு யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஈசாக்கு ரெபெக்காள் என்று சொல்லப்படுகிற தம்பதிகளுடைய மகன். அவங்களுக்கு 2 பிள்ளை பிறக்கிறார்கள். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு. அப்போ கவனிங்க, யூதர்களுடைய பாரம்பரியத்தில் மூத்த பிள்ளைக்கு சேஷ்டபுத்திர பாகம் கொடுக்கணும். அதாவது சொத்துல 2 பங்கு மூத்த பிள்ளைக்கு, 1 பங்கு தான் இளைய பிள்ளைக்கு கொடுக்கணும். ஆனால் கவனிங்க, அந்த நாட்களில் இப்படி இருக்கும் பொழுது மூத்தவனாகிய ஏசாவுக்கு சேர வேண்டிய சேஷ்டபுத்திர பாகம் அந்த மூத்தவனாகிய ஏசாவுக்கு போகாமல் இளையவனாகிய யாக்கோபுக்கு சேரும்படிக்கு கர்த்தர் மாற்றினார். ஆமென். இதை குறித்து பைபிளில் படிக்கும் பொழுது மல்கியா புஸ்தகம்
மல்கியா 1:2-3. சிநேகித்தேன், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆ, அதற்கு நீங்கள் ஆ, எங்களை எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்கிறீர்கள். ஆ, கர்த்தர் சொல்லுகிறார், ஆ. ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாயாவையோ நான் வெறுத்தேன். கவனிங்க, இங்க சொல்றார் பாரு, ஏசாவையோ நான் வெறுத்தேன். கவனிங்க, மூத்தவனுக்கு சேர வேண்டிய சேஷமுத்திர பாகம் அவனுக்கு சேராமல் இளையவனாகிய கவனிங்க யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமென். அதுக்கு தான் ஒரு டிராமா பண்ணிட்டாங்க. யாரு? ரெபெக்காள். இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு தெரியுன்றவங்க மாத்திரம் கை தூக்கி காட்டுங்களேன். இதெல்லாம் தெரியுங்க. ஓகே, சரிங்களா? நம்ம பார்ப்போம், ஐயோயோ ஆண்டவர் இங்கே அநியாயம் பண்ணிட்டாரு, அது நான் மூத்தவனுக்கு சேர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை திருட்டுத்தனமாக அந்த யாக்கோபு போய் வாங்கி கொள்ளும்படிக்கு இப்படி ரெபெக்காள் மூலமாக ஐடியா உண்டாக்கி இப்படி பண்ணிட்டாரேன்னு சொல்லி. இல்லை, கரெக்டாக தான் செஞ்சுருக்கிறார். ஆமாம். கவனிங்க, மருத்துவ கூற்றின்படி இந்த இரட்டை குழந்தைகள் உருவாகும் பொழுது முதல் கரு உருவாகுது இல்லையா, அந்த கரு உருவாயிட்ட பிற்பாடு தான் அடுத்த கரு உருவாகுமா. முதல் கரு உருவான பிற்பாடு அடுத்த கரு உருவாகுமா. இந்த 2 குழந்தையும் கவனிங்க நல்ல போதிய வளர்ச்சி அடைந்து கவனிங்க இந்த பூமிக்கு வெளியே வரும் பொழுது முதல்ல உருவாச்ச அந்த கரு பூமிக்கு வராதான் வெளியே, 2வது உருவாச்சு பாருங்க, அந்த கரு தான் வெளியே வருமா. அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பூமிக்கு வேண்டுமானால், உலகத்தின் ஜனங்களுக்கு வேண்டுமானால் கவனிங்க, ஏசாயா மூத்தவனாய் இருக்கலாம், ஆனால் தாயின் கர்ப்பத்தில் முதலாய் உருவாக்கப்பட்ட கரு யாக்கோபு. சொல்றது புரியுதுங்களா? கவனிங்க, மருத்துவத்தில் இந்த காரியம் சொல்றாங்க. கரு உருவாகுது, ஃபர்ஸ்ட் கரு உருவாகுதுன்னா அடுத்து ஒரு கரு உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் உருவான கரு வெளியே வரும்போது கவனிங்க அது வராதான், 2வது உருவான கரு தான் குழந்தை, அந்த குழந்தை முதலாவது பிறக்குமா. அப்போ உலகத்தின் பார்வையில் யார் ஃபர்ஸ்ட் வராங்க? ஏசா. அப்போ கவனிங்க, 2வது யார் வரது? முதல்ல உருவாக்கப்பட்ட யாக்கோபு வருகிறான். அப்போ ஆண்டவர் செஞ்சது சரியா ரைட்டா? நம்முடைய பார்வையில் ஒன்னா ஏசா மூத்தவன் நினைக்கலாம், ஆனா கர்த்தருடைய பார்வையில் முதல் கரு யாக்கோபு. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள். ஆமென். சரி, ஓகே. அப்ப கவனிங்க, இங்க சொல்றாரு, ஏசாவையோ நான் வெறுத்தேன், யாக்கோபையோ நான் சிநேகித்தேன் அப்படின்னு சொல்லி கவனிங்க, அந்த யாக்கோபு மூலமாய் பிறந்த 12 கோத்திரங்களாகிய அந்த பெரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஜனங்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்களோ என் ஜனமாயிருப்பீர்கள். பைபிளை படிக்கிறோம், வீட்டில் போய் நீங்கள் குறிச்சிங்க, பைபிளை வீட்டில் போய் படிங்க. என்னாகமம் 24:1 சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். ஏன்னா அவங்க நடுவில் தான் நான் உலாவுவேன்றாரு, அவர்களை ஆசீர்வதிப்பது தான் எனக்கு பிரியம் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அன்பானவர்களே கவனிங்க, இந்த யாக்கோபை தான் இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றினார். அவனுடைய சந்ததிக்கு தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்கள் தேவன், நீங்கள் என் ஜனம். அப்போ இந்த யாக்கோபை குறித்து இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அங்கே படிக்கிறோம், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. கவனிங்க, உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் சொல்றார். நீ என்னுடையவன். நம்முடைய ஆண்டவர் கவனிங்க சிருஷ்டிகர். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிக்கிறோம் இல்லையா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நீங்க இங்கிலீஷ் பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா எவன்ஸ்னு போட்டு இருக்கோம். இது மூல மொழியில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எபிரேய மொழியில் ஆதியிலே எலோகிம் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
அந்த எலோகிம் அப்படின்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா சிருஷ்டித்தவர், சிருஷ்டிக்கிறவர், உருவாக்குபவர், மகா பெரியவர். ஆமென். அப்போ இங்க சொல்றாரு, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாது, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பிறழுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அப்படியே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா கவனிங்க, 10வது வசனம் சொல்றாரு, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டுவோமா? நாம தான் அவருடைய சாட்சிகள். நான் தேவன் என்பதற்கு நீங்களே எனக்கு சாட்சிகள். ஆமென். அப்போ கவனிங்க, இந்த யாக்கோபை குறித்து இங்க ஆரம்பிக்கும் போதே சொல்றாரு, யாக்கோபே உன்னை நான் சிருஷ்டித்தேன். அப்போ யாக்கோபு, கவனிங்க, தேவன் யாக்கோபை சிருஷ்டித்தார். ஆனால் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவனாய் காணப்பட்டான். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஏன்னா ஏமாற்றி தானே அந்த ஆசீர்வாதங்களை பெற்றான். ஆனால் அவனை நீ இஸ்ரவேல் உன் ஜனங்களுக்குள்ளே நான் உலாவுவேன்னு வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கு, கவனிங்க, அவனை ஆண்டவர், கவனிங்க, தகுதியற்ற மனிதனாய் இருந்தாலும் தகுதியுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றுவதற்கு அவனை உருவாக்குவதற்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். அப்போ தேவன் யாக்கோபை சிருஷ்டித்தார். ஆனால் அவன் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற தகுதியற்றவனாக காணப்பட்டான். எனவே தான் தேவன் அவனை உருவாக்க விரும்பினார். கவனிங்க அன்பானவர்களே, இன்னைக்கு பூமிக்கு அடியில் கூட நிறைய கனிம வளங்கள் நாம் விரும்பும் வகையில் நமக்கு கிடைப்பது இல்லை. உதாரணமாக பூமிக்கு அடியில் தங்கம் இருக்கிறது, வைரம் இருக்கிறது, ரத்தனங்கள் இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கவனிங்க, நம்ம கையில் பளபளப்பாக அற்புதமாய் ஜொலிக்கும் விதமாய் வருவதற்கு அவைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமாவா இல்லையா? சுத்திகரிக்கப்பட வேண்டும். அது போல தான் கவனிங்க, இந்த கால வேளையில் நீங்கள் என் ஜனங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், நீங்களும் நானும் அவரால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் அவரால் உருவாக்கப்பட வேண்டும். நீங்களும் நானும் அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தகுதியான பிள்ளைகளாய் மாறும் பொழுதுதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார். அப்போ யாராக இருந்தாலும், தேவனால் பயன்படுத்தப்பட போகிற எவராக இருந்தாலும், தேவனால் உருவாக்கப்பட்ட பின்பே கர்த்தருடைய காரியங்களுக்கும் அவரின் ஆசீர்வாதங்களுக்கும் தகுதி பெறுகின்றனர். ஆகவே இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, உங்கள் சிந்தைக்கு வைக்கிற காரியம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அல்லது கர்த்தர் தம்முடையவர்களை 3 வித அனுபவங்களால் புடமிட்டு உருவாக்க விரும்புகிறார்.
அது எப்படி என்பதை குறித்து இன்றைக்கு யாக்கோபின் வாழ்க்கையை படித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, இஷ்டத்துக்கு எல்லாரையும் எடுத்து ஆண்டவர் பயன்படுத்திட முடியாது. இஷ்டத்துக்கு ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட முடியாது. நீங்கள் பைபிளில் யாரை பார்த்தாலும் கர்த்தர் அவங்கள உருவாக்கி இருப்பார். கவனிங்க, ஒரு பெரிய பாறாங்கல் உச்சியிலேருந்து அது உருண்டு 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 அங்கே இங்கே மோதி 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 அப்படியே வந்து கடைசியில் அழகான ஒரு ஷேப்பான கூடாங்கெல்லாம் மாறுகிறது. அதுபோல தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்கி 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 மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போது கவனிங்க, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தியானத்திற்கு ஒரு தலைப்பை கொடுக்க வேண்டும் என்றால் 3 விதமான அனுபவங்கள். இதை யாருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா யாக்கோபுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இப்போ யாக்கோபு தான் நமக்கு ரோல் மாடல். யாக்கோபின் அனுபவங்களை பார்த்தே இது நம்முடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். ஆகவே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் அநேக ஜாதிகளுக்கு உங்களை கவனிங்க ஆசீர்வாதமாய் வைப்பதற்காகவே உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொண்டு நாம் பலப்பட வேண்டும். ஆமென். ஆகவே 3 விதமான அனுபவங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும். அப்படி இல்லைன்னா இனி உண்டாகும். ஆமென். முதலாவது அனுபவம் தனிமையின் அனுபவம். முதலாவது அனுபவம் தனிமையின் அனுபவம். கர்த்தரால் உருவாக்கப்பட முதலில் தேவன் நம்மை தனிமையின் அனுபவத்திற்கு கொண்டு செல்கிறார். தனிமையின் அனுபவம் மிக அவசியமானது. இவ்விதமான தனிமையில் தான் தேவ நடத்துதலை நாம் தெளிவாக பெற இயலும். தேவனை அறிந்து கொள்ளவும் முடியும். உதாரணத்துக்கு ஆதியாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். வீட்டில் போய் அதை ஆறாமற படியுங்க. ஆனால் அந்த 10வது வசனமும் 11வது வசனமும் மாத்திரம் எனக்காக கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு பெயர்செபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள். போதும், இதுக்கு மேல நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்த்துங்க. நான் கடந்து போக விரும்புகிறேன். அந்த இடத்துல அவர் ஏணியை கனவு காணுகிறார். ஒரு ஏணி பூமிக்கும் வானத்திற்கும் வைக்கப்பட்டிருக்க அந்த ஏணியில தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அப்போ அவர் கண் விழித்து பார்த்த பொழுது அவர் அதிர்ச்சி அடைந்து, ஐயோ, இது பயங்கரமான ஸ்தலமாயிருக்கிறது, இது வானத்தின் வாசல், இது பெத்தேல் என்று பெயர் சுட்டுகிறார். அங்கே தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஒரு கல்லை எடுத்து தூணாக நிறுத்துகிறார். ஆண்டவரே, நான் போகிறேன், என் கூட நீங்கள் இருந்து மறுபடியும் என் சொந்த தேசத்துக்கு நீங்கள் என்னை கொண்டு வருவீர்களானால் உம்மோடு கூட நான் இருப்பேன், உம்முடைய வார்த்தைகளை கை கொள்வேன், நான் உம்முடைய பிள்ளையாய் வாழுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். கர்த்தர் கவனிங்க, அதே மாதிரி செய்கிறார். நம்ம பாடுறோம் இல்லையா, உம்மை நம்பி வந்த நான் வெட்கப்படலை, தயவென்னை வெறுங்கையாய் இரு பரிவாரங்களோடு கூட எனக்கு தந்து வந்தீரே அப்படின்னு சொல்லி பாடுறேன் இல்லையா, அது யாக்கோபை குறித்ததான பாட்டு. சரிங்களா? அப்போ கவனிங்க, இந்த வசனங்களில் இவ்விதமாய் நம்ம வாசிக்கிறோம். அங்கே அவன் ஒரு தரிசனத்தை காண்கிறான். அந்த தரிசனத்தில் இவ்விதமான காட்சிகள் வந்த உடனே அவன் ஒரு பெயர் வைக்கிறான். இது தேவனுடைய வாசல், இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல், இது பெத்தேல். அப்போ கவனிங்க, இதுக்கு முன்னாடி லைஃப் பெற்றோர் கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஜாலியான ஒரு வாழ்க்கை. ஆனால் அங்கே
கவனிங்க, மூத்தவனை பார்த்து அவனுடைய தகப்பனாகிய ஈசாக்கு சொல்லுகிறான், மகனே, நான் உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு ருசியான பதார்த்தத்தை செய்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன்னு சொன்ன உடனே அவன் ரெடியாகி அப்பா விரும்புகிற கரியை, அந்த மான் கரியை அவன் வேட்டையாடுவதற்காக புறப்படுகிறான். ஆனால் இதை ஒட்டு கேட்ட அம்மா ரெபெக்காள் என்ன பண்ணுறான்னா, யாக்கோபை கூப்பிட்டு, உங்கள் அண்ணனை அப்பா ஆசீர்வதிக்க விரும்புகிறார், ஆகவே சேஷ்டபுத்திர பாகமாகி அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உனக்கு நான் இப்படி ஆலோசனை சொல்கிறேன், நீ உன் அண்ணனுடைய ஆடையை உடுத்தி கொண்டு போ. ஏன்னா அவங்க அண்ணன் உடம்பு ஃபுல்லாக முடி இருக்கிறவன், உடம்பு ஃபுல்லாக ரோமம் இருக்கிறவன். அவன் பயப்படுறான். அப்பா தடவி பார்த்து எனக்கு ஆசீர்வாதத்துக்கு பதில் சாபத்தை கொடுத்துட்டா நான் என்னவா பண்ணுறதுன்னு ஒன்னே, அதுக்கு நீ ஆட்டு மயிர் என்ன பண்ணு, போத்துக்குன்னு அந்த ஆட்டு தோல் இருக்குது இல்லையா, அந்த தோல் மயிர் அதெல்லாம் உடுத்தி கொண்டு போ அப்படின்றான். போ என்று சொல்கிறாங்க. அதே மாதிரி போய் அவன் அப்பான்றான், மகனே கிட்டவா அப்படின்றான். இவன் கிட்ட போகிறான். குரலை பார்த்தா யாக்கோபு குரலாக இருக்குது. தடவி பார்க்குறான். தடவி பார்த்தா ஏசா மாதிரி இருக்கிற. ஓகே வெய்யி, நீ கொண்டு வந்திருக்கிறத சமைச்சு கொண்டு வந்திருக்கிறத வெய்ய பண்ணுறாரு. வச்சான். நல்லா சாப்பிட்டாரு. சாப்பிட்டோடனே இப்போ ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். ஆசீர்வாதம் கொடுத்த உடனே அதுக்கு அடுத்தது மறுபடியும் அப்பான்னு சத்தம் கேட்குது. யாரு? நான் தான் ஏசா வந்திருக்கேன். ஏசாவா, இப்போ வந்தியப்பா? இப்போ வரலப்பா, நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்போது இதுக்கு முன்னாடி வந்தது யாரு? ஏசா புரிந்து கொள்ளலாம். ஐயோயோ, தம்பிக்காரன் வந்து எனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவன் வாங்கி கொண்டு என்னை ஏமாற்றி விட்டானே என்று சொல்லி அவனை நான் கொன்று போட போகிறேன். என் அப்பா செத்த உடனே முதல் பலி என் தம்பி தான் சொல்லி அவன் இப்படி தீர்மானம் எடுத்த பொழுது அம்மா பயந்து போய் தம்பி ஆகிய யாக்கோபை கூப்பிட்டு, அவனுடைய ஏசாயன் தம்பி ஆகிய யாக்கோபை கூப்பிட்டு, ஒரே நாளில் உங்கள் 2 பேரையும் நான் ஏற்க விரும்பலை, ஆகவே நீ என்ன பண்ணு, என்னுடைய சகோதரர் இருக்கிறார் பதான் அராமில், ஆகவே அங்கே போயிடுன்னு சொல்லி அவனுக்கு தேவையான உணவெல்லாம் கொடுத்து அவனை அனுப்பி விடுகிறார். இப்போ கவனிங்க, பிரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். ஆமென். கவனிங்க, தனிமையான ஒரு அனுபவம். இதுவரைக்கும் தாய் தகப்பனுடைய பாதுகாப்பில் இருந்துட்டார், சொந்த இடத்துல இருந்துட்டார். இப்போ பிரிக்கப்பட்டு கவனிங்க, அவர் தனிமையான ஒரு அனுபவத்திலே கடந்து போய் கொண்டிருக்கிறார். யாக்கோபு பெற்றோரை விட்டு தனித்து விடப்பட்டான். பதான் ஆராமிற்கு அவன் தனித்து போக வேண்டும். அப்படி போகும் பொழுது கவனிங்க, வழியில என்னென்ன ஆபத்துகள் இருக்குமோ தெரியாது. அதுவும் இள வயதில் 1 மைல் 2 மைல் அல்ல, நூற்றுக்கணக்கான மைல்கள் வனாந்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ண வேண்டும். பாதை மாறி திசை மாறி போய்விடக்கூடாது. காட்டு மிருகங்களுக்கு இரையாகிவிடக்கூடாது. கள்ளர் கையிலையும் அகப்படக்கூடாது. இயற்கை சேதங்களுக்கு சிக்கி சின்னாபின்னமாகிவிடக்கூடாது. எதிரிகளுடைய கையில் அகப்பட்டு அடிமையாகிவிடக்கூடாது. ஏசாவின் கைகளிலே சிக்கி மரணமடையவும் கூடாது. கவனிங்க, அவன் போகிற வழியில் நோய்வாய்ப்பட்டு செத்து போகவும் கூடாது. முழுசாக ஊர் போய் சேர வேண்டும். இது முடியுமா? முடியும். படைத்தவரை அண்டிக் கொண்டார். அல்லேலூயா, ஆமென். இவன் பிரயாணப்படும் போதெல்லாம் நொந்து போய் தான் அவன் போயிருப்பான். ஐயோ, சந்தோஷமான வாழ்க்கை, எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தேனே, எங்கள் அம்மா தேவையில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு ஐடியா கொடுத்து எங்கள் அப்பா கிட்ட போய் ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுனால தானே இப்போ எங்கள் அண்ணன் என்னை கொல்றதுக்கு வகை தேடி அவன் யோசித்து கொண்டு இருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு தனிமையில் போகிறேனேன்னு சொல்லி உண்மையாக அழுது கொண்டு தான் போயிருப்பான். ஆமென். அந்த மாதிரி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் தனிமையில் யாருமே உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில், எனக்கு சொந்தக்காரங்க சப்போர்ட் இல்லைங்க, அண்ணன் தம்பிங்க சப்போர்ட் இல்லைங்க, எனக்கு பங்காளிங்க சப்போர்ட் இல்லைங்க, எனக்கு இவங்க சப்போர்ட் இல்லைங்கன்னு சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய்கொண்டு நீங்கள் தனிமையாய் போய் கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க, படைத்தவரின் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் தனிமையாக போனால் தான் ஆண்டவர் பேசத்தை உணர முடியும். எப்பவுமே தனிமையின் அனுபவம் தான் கவனிங்க, தேவன் உங்களுக்கு காட்சி கொடுக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பைபிளில் படிக்கிறோம், பவுல் நம்மளுக்கு தைரியத்தை கொடுக்கிறார். அல்லாமலும் நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதுல அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அங்கேயும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்,
நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரம் உன்னை தாங்கும். ஆகவே சேஃப்டியான ஒரு வாழ்க்கையில் இருந்த உங்களை கர்த்தர் பிரித்தெடுத்து தனிமையான ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். அது எதுவா எனக்கு தெரியாது. நீங்க கடந்த கால அனுபவங்களை பார்த்து ஐயோ இப்படி சேஃப்டியா இருந்தனே, அப்பா அம்மா கூட இருந்தேனே, அல்லது இது நல்ல வாழ்க்கையா இருந்தது, அல்லது இந்த இடத்துல இருந்தேனே, இப்ப பிரிக்கப்பட்டு யாருடைய ஒத்தாசை இல்லாம எந்த உதவியும் இல்லாம ஒரு தனிமையின் பாதையிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நீ நினைத்தாலும் உன்னோடு கூட ஒருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை உருவாக்கினவர். ஆமென். ஒருவேளை நீங்கள் அறியாத இடத்துக்கு வேலைக்கு போயிருந்திருக்கலாம். ஐயோ இங்க யாருமே இல்லையே. ஒருவேளை அறியாத இடத்துல போய் வீட்டை கட்டி இருக்கலாம். யாரும் இல்லாத ஒரு இடத்துல, முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு இடத்துல, சொந்த பந்தம் இல்லாத இடத்துல நீங்க குடியேறி இருக்கலாம். பயப்படாதீங்க, நீங்க தனியா இல்லை, உங்களை உண்டாக்கினவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். அப்ப தனிமையில் விடப்படுகிற ஒரு அனுபவம் யாக்கோபை உருவாக்குகிறார் கர்த்தர். உங்களையும் கூட உருவாக்க விரும்புகிறார். ஆமென். தனிமையின் அனுபவம் நமக்கு பல்வேறு அனுபவங்களுக்கு வழி நடத்தும் ஆசான். எத்தனை பேர் ஆமான்றீங்க? தனிமையின் அனுபவம் நமக்கு பல்வேறு அனுபவங்களுக்கு வழி நடத்தும் ஆசான். புது புது சிந்தனைகள் அப்பொழுதுதான் நமக்கு உண்டாகும். புதிய தரிசனங்கள் கிடைக்கும். தேவனோடு கூட நெருங்கி சேரும் அனுபவம் உண்டாகும். கர்த்தருடைய சித்தம் உணர்ந்து கீழ்ப்படியும் அனுபவம், இதெல்லாம் நமக்கு உண்டாகும். எப்போ எல்லாரும் கைவிட்டு தனிமையா நடக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பதான் ஆண்டவரை பிடிச்சிக்குவோம். எல்லாம் கூட இருந்தால் ஆண்டவரை நம்ம சட்டை பண்ண மாட்டோம். ஆமாம். அதுக்காக தான் பிரிச்செடுத்து நீ என்னுடையவன், நீ என்னதான் நோக்கி பார்க்கணும், நான் உனக்குள்ள நீ எனக்குள்ள, இப்படி நம்ம ரெண்டு பேரும் பின்னி பிணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். புரியுதுங்களா? ஆகவே அன்பானவர்கள, இதெல்லாம் ஒரு குழுவாக இருக்கும் பொழுது கிடைக்காது. ஐயோ நல்ல ஒரு குழுவா சூப்பரா நான் இருந்தேனே, அங்கிருந்து ஆண்டவர் என்னை பிரிச்சு எடுத்தான்ட்டாரே. இல்ல, உன்னை உருவாக்க விரும்புகிறார் இந்த தனிமையின் அனுபவத்தை கொடுத்து. ஆமென். ஆகவே கடந்த கால அனுபவங்களை குறித்து ஐயோ சூப்பர் அப்படின்னு ஏங்காத. இந்த அனுபவம் தனிமையான ஒரு அனுபவமாய் உனக்கு இருக்கிறதா? இது தனிமையான ஒரு அனுபவம் என்றால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம். நீ அவரை உணரலனா கூட பரவாயில்லை, அவர் உன்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 25:15-16 தாவீது சொல்லுகிறார், என் கண்கள் எப்போதும், சங்கீதம் 25:15 என் கண்கள் எப்போதும், என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும், சொல்றாரு, நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன், சிறுமைப்பட்டவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கின்றன, என் இடுக்கண்களிலிருந்து என்னை நீங்களாக்கிவிடும். தாவீது புலம்புறாரு, ஐயோ ஆண்டவரே, எனக்கு அந்த சப்போர்ட் இந்த சப்போர்ட்னு வெளியால் தான் நினைக்கிறான். அவளுக்கு என்ன குறை, அவனுக்கு என்ன குறை? அவன் வீட்டுக்காரர் இருக்கிறான், அவன் மனைவி இருக்கிறாங்க, அவன் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்க ஜாதி ஜானம் இருக்கிறாங்க. ஆனா என் அனுபவம் யாருக்குமே தெரியல, நான் தனியா இருக்கிறேன்னு. ஆமே. எங்க கர்த்தர் சொல்றாரு, கவனிங்க, நீ தனியா இல்லை மகளே, உன்னை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட இருக்கிறேன். உன்னையல் கூட உன்னை விட்டு விலகி போகலாம், உன்னை உருவாக்கினவர் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தில் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே சவுலுக்கு பயந்த தாவீது வனாந்தரத்தில் தேவனால் உருவாக்கும்படி தனித்து விடப்பட்டான். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தில் இனி நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் கவனிங்க. தீர்க்க தரிசனமாய் பெற்றுக்கொண்ட யோவான் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டபடினால்தான் இனி நடக்க போகிற சம்பவங்களை எல்லாம் எழுது என்று சொல்லி கர்த்தர் அநேக தரிசனங்களை யாருக்கு காண்பித்தார்? யோவானுக்கு காண்பித்தார். ஆகவே
தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு உலகம் சொல்ல முடியும். தனிமையில் நம் தேவனோடு கூட நேரத்தை செலவிடும்போது சொல்லனா இன்பத்தை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தன் குடும்பத்தை விட்டு, நேசிக்கப்படுகிறவர்களை விட்டு, நண்பர்கள் உறவுகளை விட்டு வெகு தூரம் கர்த்தரால் தனித்து விடப்படுவதை இதன் மூலமாய் அறிய முடிகிறது. யார் மூலமாய்? இந்த யாக்கோபை ஆண்டவர் பிரித்து தனிமையின் அனுபவத்துக்குள்ளாய் நடத்தி செல்லுகிறார். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் அல்லது நடந்து கொண்டிருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காய் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இன்று நீங்கள் வெகு தூரம் உங்கள் குடும்பத்தை விட்டு ஏதோ ஒரு காரணத்தால் தனிமைப்படுத்தப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டிருக்கலாம். கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் ஒரு நோக்கத்திற்காக அவ்விதம் உன்னை ஆண்டவர் புடமிடுகிறார். தேவ சித்தம், அது ஒரு தேவ நோக்கம். தேவனுடைய ஒரு திட்டம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடப்பது இல்லை என்பதை நீங்கள் உணர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்றால் நிச்சயம் நம் தனிமை ஒரு தேவ நோக்கம் நிறைவேறவே இதெல்லாம் நடக்கிறது என்பதை விசுவாசிக்க முடியும். ஆமென். ஆகவே தனிமையின் அனுபவம். இரண்டாவது கவனிங்கள், தனிமை எப்போது நிரந்தரமாக நீண்ட காலங்கள் நீடித்திருப்பதில்லை. நிச்சயம் முடிவு உண்டு. முடிவில் மேன்மையை காண்பீர்கள். அதுவரை தேவசத்தை நிறைவேற பொறுமையோடு கூட நீங்கள் காத்திருங்கள். நெடுகாலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லி நீதிமொழிகள் 13:12 சொல்லுகிறது. ஆகவே நாம் ஆராதிக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து, கவனிங்க, நமக்கு முன்மாதிரியாய் அவர் தனிமையிலே கைவிடப்பட்ட அனுபவத்திலே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர், கவனிங்க, அந்த அனுபவங்களை எல்லாம் ஜெயித்தவர். கவனிங்க, பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசை தம்முடைய மரணத்தினாலே ஜெயித்தவர் உங்களின் தனிமையையும் நிச்சயமாய் மாற்றுவார். அதை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உங்களை உருவாக்குவார். நீங்கள் தனிமையில் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அநேக வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் எதிர்காலத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே தனிமை என்பது நாம் அவரால் உருவாக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட காலமே. உருவாக்கப்பட்டதும் தனிமைப்படுத்தினவரே வெளியே கொண்டு வருவார். கண்மலையின் மேல் உங்களை நிறுத்துவார். அல்லேலூயா. ஆகவே இங்கே பார்க்குறோம், யாக்கோபு தனிமையின் அனுபவத்துக்குள்ளாய் தள்ளப்பட்டான். அடுத்ததாக விரும்பாத ஒரு அனுபவம் அவனுக்கு உண்டாகிறது. விரும்பாத ஒரு அனுபவம். வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனம். காலையிலே இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? அது சாதாரணமா சொல்லியிருப்பாரு, அதிர்ச்சியோடு கூட. ஏன்னா இவர் விரும்புறது யாரன்னா அவங்க தங்கச்சி, கவனிங்க, ராகேலை. அப்போ ராகேலை விரும்புறான்னு தெரிஞ்ச உடனே, கவனிங்க, அதுக்காக எத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சானா? 7 வருஷம் ஆடு மேய்ச்சும் ஒண்ணுமே கொடுக்கல. ஆகவே 7 வருஷம் ஆடு மேய்ச்சதுக்கு அவன் கேட்குறான், உங்க மகள், சின்ன மகளை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன், அவளை எனக்கு மனம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னேனே. மாமனாரும் ஓகே ரெடி, கல்யாணத்தை ரெடி பண்றாரு. கல்யாணம் நடக்குது. இவரும் தாலியை கட்டாரு. உட்கார்ந்து இருக்கிறது மூத்த பொண்ணுன்னு தெரியாம தாலியை கட்டாரு. இப்போ கவனிங்க, அவர்களுக்கு முதலிரவு நடந்து முடிஞ்சாச்சு. அப்போ காலையில பார்த்தா கண்வீச்சு பார்க்கும் பொழுது இவள் ராகேல் அல்ல, லேயாள். அதிர்ச்சி அடைகிறான். விரும்பாத ஒரு வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? விரும்பாத ஒரு அனுபவம். ஆமென். அப்போ யோசிச்சு பாருங்க, அது அவன் வாழ்க்கையில எவ்வளவு ஒரு வேதனை உண்டாக்கும்.
ஐயோ நான் ஏமாந்துட்டேனே, எனக்கு பிடிச்ச ராகேல கட்டி குடிக்காம லேயால கட்டி கொடுத்துட்டாரு. எஸ்டா பாரம் தானே அது அவனுக்கு, ஆமாவா இல்லையா? அப்பதான் சொல்றான் லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவா உம்மிடத்தில் வேலை செய்தேன். பாருங்க சொல்றான், ராகேலுக்கு அல்லவா உமக்காக உம்மிடத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தேன். பின்ன ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். பின்ன ஏன் என்னை ஏமாற்றினீர் என்றான். ஆமென். அப்ப இது அவன் வாழ்க்கையில விரும்பாத ஒரு அனுபவம். விரும்பாத ஒரு பெண்மணியை அவன் தன்னுடைய மனைவி ஆக்கி கொண்டான். ஆமென். இது மூலமா நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், யாக்கோபு விரும்பியது அவனுக்கு கிடைக்கவில்லை. கவனிங்க அன்பானவர்கள, நம்மை உருவாக்க தேவன் நமக்கு பிரியமான வழியில் அல்ல, தமக்கு பிரியமான வழியில் நடத்துகிறார். கவனிக்கணும், நம்மை உருவாக்க தேவன் நமக்கு பிரியமான வழியில் அல்ல, தமக்கு பிரியமான வழியில் நடத்துகிறார். சில நேரங்களில் நான் இப்படி ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சதெல்லாம் நடக்கக்கூடாது, உமக்கு எது பிடிக்குமோ அந்த வழியில் என்னை நடத்தும். எத்தனை பேர் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? ஜெபம் பண்ண ரொம்ப சந்தோஷம். அப்போது விரும்பினது கிடைக்கவில்லையா? கிடைத்ததை விரும்புங்கள். கேட்டது கிடைக்கவில்லையா? கொடுத்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். தேடியது கிடைக்கவில்லையா? கிடைத்ததை பயன்படுத்துங்கள். எதையும் மகிழ்ச்சியோடு கூட பெறவும் பெற்றுக்கொள்ளவும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ விரும்பாத ஒரு அனுபவத்துக்குள்ளாக இந்த யாக்கோபை கொண்டு போகிறார். நீங்கள் சவுலின் வாழ்க்கையில், அதாவது தாவீதின் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை தான் கவனிங்க, மூத்த பொண்ணை தான் அவன் என்ன பண்ணுறான், கட்டிக்கிறதுக்கு விரும்புகிறான். மூத்த பொண்ணை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு கட்டி கொடுக்குறான். எப்படி இருக்கு அவன் மனசு? அங்கே ஏமாற்றம் தானே இது. கவனிங்க அன்பானவர்ல, தாவீதின் வாழ்க்கையில் நடந்தது. அப்புறம்தான் மீகாலை அவன் கட்டி கொண்டான். இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப தாவீதுக்கு அவன் விரும்பியது கிடைக்கவில்லை. ஆனா தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினான். தாவீது கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறினான். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆமென். அநேக நேரங்களில் நீங்கள் விரும்புவதை பார்க்கிலும் கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கையே உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். என் கண்ணுக்கு இனிமையானவள், என் கண்ணுக்கு பிடிச்சவன் சொல்லி போய் கவனிங்க, தெளிலானுடைய மடியிலே படுத்தான், அபிஷேகத்தை இழந்தான். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலே கூட உங்களுடைய சித்தம் நடப்பதை விட தேவ சித்தம் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களோடு கூட உலவுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். புறஜாதி ஜனங்களுக்கு கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுவார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ விரும்புறீங்க? பாஸ்டிங் பீரியடுக்கு வரீங்க, கையெல்லாம் எவ்வளோ வேகமாக தூக்குறீங்க. ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்க. யோசிச்சு பாரு, ஆண்டவர் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா நீங்க? ஆனால் சொன்னவனே எல்லாம் செய்து இல்லைம்மா, வாய்ச்சொல்லில் வீரநடி அல்ல, வாழ்ந்து காட்டுவோம். ஆமென். சொல்றது ஈஸி, ஆனால் கிரியையில் அதை கடைபிடிக்கும் பொழுதுதான் நாம அவருடைய ஜனங்கள், அவர் நம்முடைய தேவன். யோசேப்பும் விரும்பாத இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டான். யோசேப்பின் விருப்பமும் நிறைவேறவில்லை. பார்த்தீங்கன்னா அவனும் தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவம். ஆனால் சோர்ந்து போகல, கர்த்தர் என்னை கைவிட்டான்னு சொல்லல, பாவத்தோடு கூட கொஞ்சல. அவன் பாவத்தை கண்டு ஓட ஆரம்பிச்சான். கர்த்தர் கவனிங்க, சிறையில் இருந்து அவனை சிங்காசனத்தில் கொண்டு வந்து உட்கார வைத்தார். ஆமென். நம்முடைய தலையெழுத்தை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். ஆகவே விரும்பாத ஒரு வாழ்க்கைங்க, எனக்கு இது பிடிக்கலைங்க, எனக்கு இது பிடிக்கலைங்கன்னு சொல்லாதீங்க. கர்த்தாவே உமக்கு எது சித்தமோ அதில் என்னை நடத்தும் என்று சொல்லி பழகி கொள்ளுங்கள். ஆமென். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தின் மூலமாய் இந்த நாளிலே நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்காமல் கை நழுவி வேறொருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். தந்திரமாகவோ அல்லது நயமாகவோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ உங்களிடத்திலிருந்து பிடுங்கப்பட்டிருக்கலாம். அதற்காக வருந்த வேண்டாம். அதை தேவ சித்தம் என கருதி ஆறுதல் அடையுங்கள்.
ஆமென். நீங்கள் இழந்ததை பார்க்கிலும் மிக சிறப்பானதை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பின் நாட்களில் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போவீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நீங்கள் அனுபவிக்கிற மனதுக்கம், மனவேதனை அனைத்தும் அப்பொழுது மாறிப்போய் உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறி இருப்பதை நீங்கள் காண முடியும். ஆகவே விரும்பாத இடங்களில் அடையாத துன்பத்தை காரணமின்றி அனுபவித்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு ஏன் இது நேரிட்டது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு திகைச்சு போய் கலங்கி நிற்கிறீர்களா? அல்லது ஏன் இந்த பகுதிக்கு வந்த, அல்லது ஏன் இந்த இடத்துக்கு வந்த, அல்லது ஏன் இந்த ஆளுக்கு கழுத்தை நீட்டின, அல்லது ஏன் இவளை கட்டி கொண்டேன்? தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. கவனிங்க, அவளுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற ஒரு மயிரம் கீழே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மயிர் என்பது கெட்ட வார்த்தை இல்லை, நல்ல வார்த்தை. பைபிள் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அதை முடின்றோம். ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று வேதம் கூறுகிறது. ஆகவே நம்மை உருவாக்க தேவன் நமக்கு பிரியமான வழியில் அல்ல, தமக்கு பிரியமான வழியில் நடத்துகிறார் என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். மூன்றாவது, பகைக்கப்படும் அனுபவம். வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். இப்போ எதிரி பார்க்கிற மாதிரி பார்க்கிறான் மாமனார. இப்ப பகைக்கப்பட்ட ஒரு அனுபவம். இது நாள் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆப்போசிட்டா மாறுது. இது நாள் வரைக்கும் இருந்த சொந்தம் இப்ப அப்படியே திரும்புது, எதிராய் திரும்புது. அப்போ முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன். இப்போ கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஏன்னா வாக்கு கொடுக்கிறவர், நான் உன்னோடு கூட உலாவி உன் தேவனாய் இருப்பேன், நீ என் மகன், நீ என் ஜனம், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். ஆமாம். அப்போ இங்க கவனிங்க, மாமனாரால் பகைக்கப்படுகிற ஒரு அனுபவம். 2 பிள்ளைகளை கொடுத்து இங்க சேஃப்டியான ஒரு வாழ்க்கைன்னு யோசித்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் மாமனாரையே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆப்போசிட்டாக மாற்றிட்டார். சில நேரங்களில் சில காரியங்கள் உருவாவதற்கு நீங்கள் யாரை ரொம்ப நம்பின்னு இருந்தீங்களோ அவங்களே கரெக்டாக திருப்பிடுவார். நீ என்ன பார், நீ என்ன நோக்கி பார், நீ மனுஷனை நம்பாத, சரியா? இவன் மலை மாதிரி சொல்லியிருந்த இல்லையா, அவனே உனக்கு ஆப்போசிட்டாக திருப்பிடுவேன். நீ என்ன பார், நான் ஒரு திட்டத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டேன். என் மகனே, நான் உன்னை ஒரு காரியத்துக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நீ என்னையே பாடுறான்னா நீ மாமனாரையே பார்த்து கொண்டிருக்கிறாய். மாமனார் கொடுப்பார், இன்னும் கொடுப்பாரு. கொடுத்தது போதாதா? 20,000 கொடுத்தது போதாது, சீமந்துக்கு செஞ்சது போதாது, ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு செஞ்சது போதாது, இன்னும் செஞ்சுக்கினே இருக்கணுமா? பார்க்க வேண்டியவரே பார். என்ன சொல்றீங்க? ஆமென். அப்போ கவனிங்க, இங்கே பகைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அப்போ யாக்கோபு தன்னுடைய மாமனார் கிட்டத்தட்ட 20 வருஷமா கடினமாக உழைத்தான். யாக்கோபு மூலமாக பலனையெல்லாம் லாபானுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டார்கள். அவன் மூலம் நன்மையை பெற்றவர்கள் அவனை பகைத்தனர். உன் மூலம் நன்மையை பெற்றவர்கள் திடீர்னு உனக்கு ஆப்போசிட்டா திரும்புவாங்க. தெரியாது, எல்லாமே நன்மைக்காகத்தான். அப்போ நீங்கள் இந்த வசனத்தை நினச்சிக்கணும். அன்றியும் அவளுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கும். ஆமென். அது மாதிரி நினச்சி, ஆண்டவரே இந்த ஆள் ரொம்ப நல்லவன் நினச்சேன், இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தேன், அந்த ஆள் அப்படியே திரும்பிட்டாரே,
இந்த லேடி ரொம்ப நல்ல லேடின்னு நினச்சி இது கூட அவ்வளோ டியராக இருந்தனே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தனே, இப்போ இதால் மோசம் போயிட்டேனே, இவன் எனக்கு ஆப்போசிட்டாக மாற்றாலே. கர்த்தர் உன்னை அவரை பார்க்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறார். இல்லைன்னா நீ பார்த்துருக்கவே மாட்டேன், இல்லை நீ பார்க்கவே மாட்ட, தேவனை பார்க்கவே மாட்ட. தேவன் அவ்வளவா உன்னை நேசிக்கிறார். ஏன்னா நீ என் சொந்த சம்பத்து, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய ஜனம். நான் இப்படியே விட்டா கவனிங்க, சகலத்தையும் நான் கொலாப்ஸ் பண்ணலைன்னா நீ என்னை சட்டை பண்ண மாட்ட. என் மகளை நீ என்னை பார்க்கணும், நான் உன் அப்பான்னு நீ தெரிந்து கொள்ளணும், என் அன்பை நீ முழுவதுமாய் உணர்ந்து கொள்ளணும். ஆகவே நடப்பது எல்லாம் அவரால் தான் நடக்குது. ஏன் இந்த காரியம் நடந்தது? அதெல்லாம் வேண்டாம், நீ பார்க்க வேண்டியவரை பார். ஆமென். நோக்கி பார்க்க வேண்டியவரை பார், அவரோடு கூட ஐக்கியமாக. ஹல்லேலூயா. அப்போ இங்கே பகைக்கப்படுகிற ஒரு அனுபவம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் தாவீது சவுலுக்கு நன்மை செய்தான், ஆனால் சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடினான். படிக்கிறோம் இல்லையா? அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினம்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2 தரம் அவனுக்கு தப்பினான். கர்த்தர் தாவீதோட கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருந்தான். தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். யாரு உன்னை பகைச்சாலும், யாரு உன்னை எதிரியாய் நினைச்சாலும், உன்னை உண்டாக்கினவர் உன்னோடு கூட இருப்பாராக. ஆமென். அவர் கூட இருந்தா ஸ்தோத்திரம், நமக்கு பாதுகாப்பு. அப்போ கவனிங்க, எவ்வளோ ஐக்கியமாக இருந்திருப்பாங்க இந்த சவுலும் தாவீதும். அப்படிப்பட்ட ஐக்கியத்தில் கவனிங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 அப்படின்னு பாட்டு பாடினவன் இவன் காய்மகாரம் வந்து அவனே பகைக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த சவுல் தாவீதை. ஸ்தோத்திரம். அப்போ தாவீதை கொல்றதுக்காக அவன் பிளான் பண்ணும் பொழுது அவன் கரத்திற்கு, அவன் கைக்கு தாவீதை கர்த்தர் தப்புவித்தார். காரணம், தாவீதின் கூடவே கர்த்தர் இருந்தார். நாம் வாழுகிற இந்த உலகமானது நன்மைக்கு நன்மை அல்ல, நன்மைக்கு தீமை செய்கிற உலகமாக உள்ளது. இதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? மக்கள் தீமையாளர்களாக மாறிவிட்டார்களா? அல்ல, சாத்தான் ஜனங்களை தீமை செய்கிறவர்களாக மாற்றியிருக்கிறான் என்பதை நாம் அறிய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, 2 தீமோத்தேயு புஸ்தகத்தின் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மேலும் கடைசி நாட்களில் ஜனங்கள் எப்படி இருப்பார்களாம்? கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயோ, பணப்பிரியராயோ, வீம்புக்காரராயோ, அகந்தை உள்ளவர்களாயோ, தூசிக்கிறவர்களாயோ, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயோ, நன்றி அறியாதவர்களாயோ, பரிசுத்தம் இல்லாதவர்களாயோ, சுபாவ அன்பில்லாதவர்களாயோ, இணங்காதவர்களாயோ, அவதூறு செய்கிறவர்களாயோ, இச்சையடக்கம் இல்லாதவர்களாயோ, கொடுமை உள்ளவர்களாயோ, நல்லோரை பகைக்கிறவர்களாயோ, துரோகிகளாயோ, துணிகரம் உள்ளவர்களாயோ, இருமாப்பு உள்ளவர்களாயோ, தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயோ, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயோ இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். இப்படிதான் ஜனங்க கடைசி நாட்களில் இருப்பாங்கன்னு பைபிளே சொல்லியாச்சு. அப்ப இப்படிப்பட்ட உலகத்திலே தேவன் தம்முடையவர்களை பகைக்கப்படும் அனுபவத்திற்கு கொண்டு சென்று பக்குவப்பட வைத்து தமது சித்தத்திற்கு ஏற்றவாறு உருவாக்க விரும்புகிறார். நீதிமானை, தேவனுடைய பிள்ளையை சாத்தான் எவ்வளவாய் துன்பப்படுத்தினாலும், அவனை வதைக்க நினைத்தாலும், அது தேவன் அனுமதிக்கும் காலம் வரைக்கும் மட்டும்தான். ஆனால் பகைக்கப்பட்ட இடத்தில் தேவன் விரும்புகின்ற பக்குவமும் முதிர்வு நிலை வந்ததும் அனைத்து துன்பங்களும் முடிவுக்கு வரும். அதற்கு மேல் சாத்தானால்
நம்மேல் ஆதிக்கம் செலுத்த அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே அன்பானவர்களே கவனிங்க, தனிமையின் அனுபவம், விரும்பாத அனுபவம், பகைக்கப்படும் அனுபவம், இம்மூன்றும் என்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டு கடந்து வந்திருக்கிறோமா? கவலைப்பட வேண்டாம். இவைகளை கடந்து வந்த உங்களுக்கு இனிமேல் உயர்வும் ஆசீர்வாதமான வாழ்க்கையும் நிச்சயமாய் பின்தொடரும். தேவனால் இப்படிப்பட்ட வழிகளிலே நீங்களும் நானும் பண்படுத்தப்பட்டு என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் இனி வரும் சோதனைகள் மற்றும் இனி வருகிற சத்துருவின் அனைத்து விதமான போராட்டங்களையும் வெல்ல நம் தேவனால் வலிமை பெற்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யும். யாக்கோபை எவ்வளவாய் பகைத்தனரோ அவ்வளவாய் அவன் ஆசீர்வாதம் பெருகும்படிக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இஸ்ரவேல் மக்களை கவனிங்க, பார்வோன் எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள் என்று யாத்திராகமம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது. ஆகவே பகைக்கப்படுகிற இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. அந்த இடத்துல பலுகி பெருகி பெருக்கமடைகிற ஆசீர்வதிக்கும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். நிச்சயமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென். சத்தமா ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே மாமியாரால் பகைக்கப்படுகிற ஒரு அனுபவம், மருமகளால் பகைக்கப்படுகிற ஒரு அனுபவம் நேர்ந்தாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். நிச்சயம் ஆசீர்வாதம் வரும், நிச்சயம் சமாதானம் வரும், நிச்சயம் நன்மை வரும். நீ கீழாகாமல் மேலாவாய். ஹல்லேலூயா. நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். பைபிளை படிச்சாலே இப்போ தாவீதை சவுல் பகைக்க அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள் என்று சொல்லி 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் பகைக்கப்படும் அனுபவத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளீர்களா? கலங்காதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கையாயிருங்க, ஆண்டவர் மேல விசுவாசமாயிருங்க. கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்தி கண்மலையின் மேல் தூக்கி நிலைநிறுத்துவா. அல்லேலூயா. ஆமென். ஆகவே மேற்கண்ட 3 அனுபவங்களும் உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராகவே நடத்தும். கர்த்தரால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய ஜனங்கள், கர்த்தர் உங்களுடைய தேவன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதை யாருக்கு சொன்னார்? யாக்கோபுக்கு சொன்னார். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். இஸ்ரவேல் யாரு? யாக்கோபு. அப்போ யாக்கோபுடைய லைஃப்பை கொஞ்சம் நாம் தியானிக்கும் பொழுது, யாக்கோபு அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு வாழ்ந்தாலும் கர்த்தர் அவனை ஒரு பெரிய திட்டத்திற்காக அவனை பிரித்து தனிமையின் அனுபவத்துக்கு நேராய் நடத்துகிறார். விரும்பாத ஒரு அனுபவத்துக்கு நேராய் நடத்துகிறார். பகைக்கப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராய் நடத்துகிறார். அப்படி நடத்தப்பட்ட அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்றாரு, இப்போ சொந்த தேசத்திற்கு திரும்பி போ, உன்னோடு கூட நான் இருப்பேன். அவன் வந்து கவனிங்க, ஏசாவுக்காக பயந்து யாப்போக்கு ஆற்றங்கரையில் அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் இறங்கி வந்து, இனி உன் பேர் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல், நீ தேவனுடைய பிரபு எனப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஆசீர்வதிக்கிறார். அந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்களையும் என்னையும் கூட ஆசீர்வதிப்பார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை புறஜாதி ஜனங்கள் கண்கள் பார்க்கும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். எழுந்து நிற்கலாமா?